வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் ஒரு 15 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் 2024 கேட்ட கொஷின்ஸில். இப்போ அதனோட கண்டினியூஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 16வது கேள்வி பாருங்க. த ஜிசிடி ஆஃப் 40x³ y⁴ z⁴ 48x⁴ y² z³ 64x² y³ z. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதோட மீ போ வா ஜிசிடி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம பார்த்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே ஜிசிடி ஹெச்சிஎஃப்னு சொன்னாலும் ஜிசிடின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். ரெண்டு விதத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. 40, 48, 64 கண்டுபிடிச்சா 8 வரும். எல்லா ஆப்ஷன்லையுமே அவங்க 8 கொடுத்துருக்காங்கன்றதால அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ XYZ வச்சு தான் பண்ணணும். இங்கே பாருங்க, இது x³ கரெக்டா, இங்கே x⁴, இங்கே x². அப்போ அப்படின்னா இதுல எது பவர்ல சின்னதுன்னு பார்க்கணும். HCF அப்படின்னும் போது என்ன பண்ணணும், பவர்ல சின்னது. இதுல எது பவர்ல சின்னது, x⁴ தான் சின்னது. ஸோ x² வரணும். இங்க x² இருக்கு, இங்க x² இருக்கு, இங்க x² இருக்கு. ஆனா இங்க வெறும் x இருக்குன்றதால இது ஆன்சர் வராது. கரெக்டா, அப்ப C கிடையாது. அடுத்து yக்கு வருவோம். இங்க y⁴, இங்க y⁴, இங்க y⁴. எது சின்னது, y⁴ தான் சின்னது. கரெக்டா, அப்போ y² வரணும். இங்க y², இங்க வெறும் y தான் இருக்கு, இங்க y². அப்போ இங்க வெறும் y இருக்கிறதால இதுவும் வராது. அடுத்து z வந்தீங்கன்னா இங்க z⁴, இங்க z⁴, இங்க z⁴ எதுவுமே இல்லை அப்படின்னா பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எது சின்னது, 1 தான் சின்னது. கரெக்டாமா, 5, 3, 1 இதுல 1 தான் சின்னது. அப்போ zன்னு வரணும். ஆனா இங்க பாருங்க, இங்க z² இருக்கு. ஸோ இதுவும் வராது. ஸோ கடைசியா அப்போ எதுதான் இருக்கு அப்படின்னா D தான். பாருங்க, அங்க z தான் இருக்கு பாருங்க. சரிங்களாம்மா, இந்த 40, 48, 64க்கு எப்படி 8 வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? இப்போ ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. நம்ம எல்லாத்துலயும் 8 இருக்கு, அதை விட்டுட்டு பெருசா கேர் பண்ணிக்கல. ஒரு ரெண்டுத்துல தான் இருக்கு, இன்னொன்றுல 8 இல்லைன்னா அதை அப்பவே கேன்சல் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ பாருங்க, 40, 48, 64 இப்படின்னா இது மூணுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும், நமக்கு 8ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 8 I8 40, 6 48, 8 64. ஸோ ஹெச்சிஎஃப் கேட்டதால இது அப்படியே வந்துருச்சு. இந்த இடத்துல நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம ஏற்கனவே முன்னாடி இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால சப்போஸ் இந்த கொஸ்டினுக்கு எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன வந்திருக்கும். எல்சிஎம் கேட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும், மறுபடியும் இப்போ ஹெச்சிஎஃப் இருக்கு, 8 நிறுத்திட்டோம், ஏன்னா மேற்கொண்டு அந்த வாய்ப்பாட்டிலே வராதுன்ட்டு. எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா 6உம் 8உம் 2 டேபிள்ல வரும். ஸோ திரும்பவும் நம்ம 2 டேபிள்ல செஞ்சு பார்த்து தான் மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கணும். 1 XYZ வரும்போது இங்க எப்படி பவர்ல சின்னது எழுதணுமோ அதே மாதிரி நம்ம என்ன எழுத வேண்டியது இருக்குன்னா பெரிய நம்பரை எழுத வேண்டியிருக்கும் பவர்ல. சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு எல்சிஎம் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்ததா 17வது கேள்வி. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 2/3, 3/5, 7/9 and 9/13. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் அதாவது மீ போ மா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க, ஃப்ராக்ஷன்ல கொடுத்துட்டு நம்பர்ஸுக்கு எல்சிஎம் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும், மேலே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் எல்சிஎம், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ எல்சிஎம் பார்க்குறப்ப பாருங்க, 2, 3, 7, 9 இது எல்லாத்தையும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம்னா 2, 3, 7, 9 எல்லாம் ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வருமானு பார்த்தோம்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏதாவது 2 நம்பர் பொதுவான வாய்ப்பாட்டில் வந்தால் கூட செய்யலாம். பாருங்க, 3, 9 ரெண்டும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 2 அப்படியே வச்சுக்கிறோம். 1 3 3, 7, 3 9 மேற்கொண்டு எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. அப்போ மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 3 9, 9 7 63, 63 × 2 126. அப்போ இதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 126. சரியா? ஒன்றும் நீங்கள் இப்படி கூட பண்ணலாம், 2 6, 6 7 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான் நம்ம இப்படி மாற்றி பண்ணோம். அப்போ 126 பை ஹெச்சிஎஃப். கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் ஹெச்சிஎஃப். பாருங்க, கீழே என்ன நம்பர் இருக்கு, 3, 5, 9, 13 இதெல்லாம் என்ன பொதுவான வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்குறோம், வராது. 3 9 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமே சார்னா நாம இங்கே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது எல்லா நம்பரும் பொதுவான வாய்ப்பாட்டில் வந்தால் மட்டும்தான் செய்யணும். ஏதாவது ஒன்று வரலனா கூட செய்யக்கூடாது. அப்படி வரல அப்படின்னா ஹெச்சிஎஃப் என்ன வந்துடும்னா 1ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் 126/1 பைல 1 இருந்தால் விட்டுடலாம். ஸோ இதோட ஆன்சர் 126, ஆப்ஷன் சி. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரியா? சரி, எல்சிஎம் கேட்கவே மேலே இருந்த நம்பருக்கெல்லாம் எல்சிஎம், கீழே இருந்த நம்பருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் கேட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் இதே கொஸ்டினில் அவங்க மாற்றி ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும், மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப், கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம். சில என்ன பண்ணுவாங்க, அப்படியே தலைகீழ எழுதிடுவாங்க 1/126. கண்டிப்பாக அந்த மாதிரி வரவே வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஹெச்சிஎஃப் வரும்போது மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க, கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க.
இது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குற 2வது கொஸ்டின். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்ன்றதை சொல்லுங்க. புரியுதுங்களாம்மா? ஸோ போன கேள்வியில் எல்சிஎம் கேட்பாருங்க. போன கொஸ்டினில் HCF கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருந்தேன். இங்கே எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு HCF கேட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்ததான் 18வது கேள்வி. The LCM of 3 different numbers is 120. Which of the following cannot be their HCF? 3 எண்களின் மீசிமா ஆனது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீபோவாக இருக்க இயலாது? அதாவது எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, கீழே இருக்கிறதுல எது HCF கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றில் பாருங்க, ரொம்ப சிம்பிள். இந்த வாய்ப்பாட்டில் கீழே இருக்கிறதுல வாய்ப்பாட்டில் 120 வருமானு பார்க்கணும். ஒன்று இல்லைனா ஒன்றும் இல்லை, 120 இந்த ஒவ்வொரு ஆப்ஷனாலையும் வகுத்துட்டே வாங்க. 8ஆம் வாய்ப்பாட்டில் 8ல் அடிச்சிங்க அப்படின்னா 1 8 8 பாருங்க, 1 8 8 மீதி 4 8 40 வகுபடுது. அப்படின்னா இது HCF-ஆ இருக்கும். 8ங்கிறது கண்டிப்பாக என்னவா இருக்கும்? HCF-ஆ இருக்கும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இருக்க இயலாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot beன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது HCF இருக்கும். ஸோ இது கிடையாது. அடுத்தது 12. 120 12ஆல் டிவைட் பண்ணுங்க. 12ஆல் வகுத்தீங்கன்னா 1 12 12 5 12 120 வருது. அப்போ இதுவும் HCF-ஆ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்சர் கிடையாது. இங்கே 120 24ஆல் வகுத்தோம் அப்படின்னா 12 2 24 6 2 12 0 1 12 12 5 12 60 அப்போ வகுபடுது. கரெக்டா? ஸோ இதுவும் HCF வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ 35 தான் ஆன்சர். என்ன வகுத்து பாருங்க, 120 35ஆல் வகுத்தீங்கன்னா முழுசாக வகுப்படாது. 5ஆம் வாய்ப்பாடு 7 5 35. இங்கே பார்த்தீங்கன்னா 2 5 10 4 5 20 24/7 வருது. இதை மேற்கொண்டு அடிக்க முடியாது பாருங்க. அப்போ இதுதான் HCF-ஆ வராது. புரியுதா? எல்சிஎம் கொடுத்துட்டு எது HCF-னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த 2 நம்பரை வகுத்து பார்த்தா போதும். முழுசாக வகுப்படணும். அப்படி வகுப்பட்டதுன்னா அது HCF. இதே தான் மாற்றி கேட்டாங்கன்னா கூட HCF கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னாலும் அப்பயும் இதே ஐடியாவை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்ததாக 19 பாருங்க. இப்போ தான் ஒரு முக்கியமான பார்ட்டுக்குள்ளாடி வந்திருக்கோம். ஃபைண்ட் த LCM ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் y² - 4y + y அண்ட் y² - 4. இது ரெண்டுத்துக்கும் மீபோமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதுக்கு நம்ம டைப் வைஸாக வீடியோ போடும்போது 8th 9th டைப்பில் இந்த மாதிரியான பாலினாமியல்ஸுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, HCF கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நான் அதோட லிங்கையும் கீழே தரேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் போட்டு விடுறேன். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னாலும் இதுக்கு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளானது தான். y² - 4y + 4. இப்போ இது ஒரு இருபடி சமன்பாடு. முதல்ல இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். காரணிப்படுத்துதல். ஏற்கனவே நம்ம காரணிப்படுத்துதலை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் அதோட லிங்கையும் கீழே தரேன். எப்படி காரணிப்படுத்துறது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும். 1ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம். அப்போ 1 4 4 பெருக்குனா 4 வரணும். கூட்டினா நடுவில் இருக்கிற இந்த -4 வரணும். அப்போது எப்படி பிரிக்கலாம்? 2 4 பாருங்க, 2 4 ஆனால் -4 வரணும் கூட்டினான்றதால 2 இடத்துலையும் மைனஸ் போட்டுக்கிறோம். -2 -2 -4 -× +4 வந்துடும். y² கீழே 1ன்னு இருக்கிறதால கீழே 1ன்னு போட்டுக்கிறோம். ஃபங்க்ஷன் வந்து yல கொடுத்துருக்கிறதால கீழே yன்னு எழுதிக்கிறோம். இப்போ ஆன்சர் எழுதும்போது கீழே இருந்து மேலே அப்படின்னா பாருங்க y - 2. அதே மாதிரி இந்த பக்கம் கீழே இருந்து மேலே இதுவும் y - 2. ரெண்டுமே y - 2 தான்றதால இங்கே எழுதும்போது எப்படி எழுதலாம்? y - 2 the whole square எழுதலாம். கரெக்டாக 2 முறை வர்றதால y - 2 the whole square. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிட்டோம்னா y - 2 the whole square. இது பாருங்க y² - 4 y², 4 2² எழுதலாம். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருக்கோம். a² - b² = a + b × a - b. அப்போ அதுபடி இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? y + 2 × y - 2ன்னு பிரிக்கலாம். கரெக்டா? இது ஒன்று. அப்போது இது ரெண்டுத்துக்கு இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்க, எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. மீபோமா இங்கே y - 2 the whole square, இங்கே வெறும் y - 2. எல்சிஎம்னா என்ன எழுதுவோம்? பவரில் எது பெருசோ அது. அப்போ y - 2 the whole square. மீதி எக்ஸ்ட்ராவாக எது இருக்கோ அதை எழுதிடணும். எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது? y + 2. ஸோ ஆன்சர் y - 2 the whole square × y + 2. அப்போ எது வந்துடும்? ஆப்ஷன் பி y - 2 the whole square × y + 2 தான் ஆன்சர். புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? இப்படி பிரித்து சொல்லணும். இது ஒரு வழி. இதில் இன்னொரு ஷார்ட்கட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னா இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் நம்ம மெத்தடாக போட்டு தான் போகிறது மாதிரி இருக்குது. வேணா எந்த ஆன்சர் வராதுன்றதை நம்மளால் ஒமிட் பண்ண முடியும். எப்படின்னா இங்கே பாருங்களேன், y² - 4y + 4. இப்போ பவரில் எது பெருசு? ஸ்கொயர். இங்கேயும் பவரில் பெருசாக எது இருக்குது? ஸ்கொயர் தான்.
எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதால ஆன்சர் இங்கே பவரில் 2 இருக்கு இல்லையா? ஸோ ஃபைனலாக ஆன்சர்லேயும் ஒன்று 2 வரணும் பவரில், இல்லை 2 விட அதிகமாக வரணும் 3, 4, 5 அந்த மாதிரி வரலாம். கண்டிப்பாக 2 விட வெறும் ஒய் வர ஆன்சரோ இல்லாட்டினா அந்த ஒய்யை விட கம்மியாக வெறும் ஒய்யே இல்லாமல் இருக்கிற ஆன்சரோ வராது. இங்கே பாருங்கள் ஒய்யே இல்லாமல் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இது ஆன்சர் வராதுன்னு முதல்ல முடிவு பண்ணிடலாம். ஆனால் மீதி நீங்கள் இந்த ஐடியா வச்சு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய் ஸ்கொயர், இது ஒரு ஒய்னா ஒய் கியூப், இங்கேயும் ஒய் ஸ்கொயர் வருது பாருங்கள். ஸோ அப்போ இந்த ஆன்சர் வச்சு நீங்கள் முடிவு பண்ண முடியாது, மெத்தடாக போட்டு தான் ஆகணும். இன்னொரு வழி இருக்கு, கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஆனால் அதை விட இந்த இருபடி சமன்பாடை காரணி படத்தில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடலில் இப்போ 2024 மட்டுமே ஒரு 6-7 கேள்வி இந்த மாடலில் ஒரு 6-7 எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்கன்றதால அவசியம் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் காரணி படத்தால் இம்பார்ட்டன்ட் இப்போ பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபேக்டரைசேஷன். நான் அந்த வீடியோட லிங்க்கையும் உங்களுக்கு கீழே தரேன். அதில் மொத்தமே ஒரு 4 டைப் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மெத்தட்லையும் உங்களால் போட்டுற முடியும். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 20. Find the HCF of the expressions 3x square minus 27 and 2x square minus 4x minus 6. ஓகே, இதையே நான் மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், 3x square minus 27 ரெண்டு வந்து நான் ஃபஸ்ட்டு 3 வெளியே எடுத்துடுறேன். 3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் மைனஸ் 27 3 வெளியே எடுத்துட்டோன்னா 24ன்னு சொல்லக்கூடாது, நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிடுறீங்க. 27 3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா 27 3 9 27ன்னு எழுதலாம்னு அர்த்தம். அப்போ 3 வெளியே எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்னா 9 இருக்கும்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. அதே மாதிரி இதில் பாருங்கள், 2 வெளியே எடுத்துடலாம். 2 வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. கரெக்டாமா? 2 வெளியே எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது. இப்போ இது பாருங்கள், 3 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதலாம் 9. அப்போ மறுபடியும் இப்போ போன கொஷனில் சொன்னோம்ல, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா. அப்போ என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வரும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது மெத்தடு. இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இது எப்படி ஷார்ட்கட்டில் சொல்கிறதுன்றதையும் சொல்கிறேன். சரியா? அப்போது 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் 3. இதாச்சா? அடுத்து அதே மாதிரி இங்கே வாங்க, 2 இன்ட்டு இது ஒரு இருபடி சமன்பாடு, ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்கிறோம். அப்போ ஓர் 3 3 மைனஸ் 3 பெருக்குனா மைனஸ் 3 கூட்டினா மைனஸ் 2 நடுவில் இருக்கிற மைனஸ் 2. ஓர் 3 3ன்னு பிரிக்கலாம், மைனஸ் 2 இருக்கிறதால பெரிய நம்பருக்கு மைனஸ். அப்படின்னா பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு 1 தான். அப்போ 1x 1x எழுதும்போது கீழே இருந்து மேலே. இந்த ஐடியாவெல்லாம் நம்ம ஃபேக்டரைசேஷனில் சொல்லியிருப்போமா? சரி, கொஞ்சம் வேகமாக சொல்கிறது மாதிரி இருக்குன்னா ஃபேக்டரைசேஷனுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். அதில் இதெல்லாம் எப்படி பிரிக்கிறது ரொம்ப மெதுவாகவே சொல்லியிருப்போம். அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இங்கே என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இங்கே என்ன வந்துடும்? எக்ஸ் மைனஸ் 3. கரெக்டா? இப்போ இது இடத்துல அவங்க என்ன கேட்டிருக்காங்க? HCF மீப்போவா கேட்டிருக்காங்க. மீப்போவானா ரெண்டுத்துல எது பொதுவாக இருக்கோ அதோட பவரில் இருக்கிறது சின்னது எதுனா போதும். இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இங்கே எக்ஸ் மைனஸ் 3 மட்டும்தான் ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, எக்ஸ் மைனஸ் 3. முடிஞ்சு போச்சு. சரிங்களா? சார் இது ரொம்ப பெருசாக இருக்குது, என்னால் இவ்வளோ தூரம்லாம் போடவே முடியாது சார் அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு இங்கே பாருங்கள், முதல் வழி இங்கே வெளியில் எடுத்தீங்கல்ல, இங்கே 3 வெளியே எடுத்தோம், இங்கே 2 வெளியே எடுத்தோம். கரெக்டாக? 3 2 ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிங்க. 3 2 2 எதனா பொதுவான வாய்ப்பாட்டில் வருமா? வரவே வராது. அப்போது முன்னாடி எதுவுமே நம்பர் வராது. இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை. ஆனால் டி ஆப்ஷனில் முன்னாடி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்த உடனே டி கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். 1 முடிஞ்சிச்சா? அடுத்து ஏ ஆப்ஷன் வாங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 1. அப்போ எக்ஸுக்கு மைனஸ் 1. மைனஸ் 1 கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். 3 பாருங்கள், இது ஒரு வழி. மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 27. மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ 3 3 மைனஸ் 27. ஆன்சர் 0 வருமா? வராது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 3. இதை கொண்டு வந்து 2 இடத்துலையும் அப்ளை பண்ணணும். இங்கே பண்ணிங்கன்னா 0 வந்துடும், ஆனால் இங்கே பண்ணால் 0 வராது. சரியா? அப்போ இது கிடையாதுன்னு முடிவுக்கு வந்துட முடியும். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிறது இது மட்டும்தான். இல்லாட்டி எக்ஸுக்கு மைனஸ் 3 அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் 3. இதை கொண்டு வந்து 2 இடத்துல அப்ளை பண்ணாலுமே ஆன்சர் 0 வரும். ஸோ இதுதான் ஆன்சர்னு முடிவு பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே மேலே சொன்னோம்ல, இதை பிரித்து பண்ணிடுறதே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது முதல்ல உங்களுக்கு பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய வழியான்னு தெரியும். அந்த மாதிரி இதுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட்லாம் சில சொல்கிறாங்கன்னா கூட அது எல்லா கொஷினுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. முதல்ல அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சில எதுவும் இல்லை, இதுக்கான சில இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பாருங்கள், இதை பார்த்தோன்னே இப்படி இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லலாம். ஆனால் விஷயம் என்னென்னா, அந்த லாஜிக்
இந்த மாடலில் வரக்கூடிய எல்லா கொஷினுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஆகலைன்னா அந்த சொல்கிற எந்த ஷார்ட்கட்டுக்குமே யூஸ் கிடையாது. இப்போ இதுக்கு ஷார்ட்கட்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இதோ சொன்னோம் இல்லையா, எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ ரெண்டுத்துலையும் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரெண்டுத்துலையும் 0 வரணும். அப்படி வந்துச்சுன்னா கரெக்ட்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி அதுக்கு ஆனால் அவ்வளோ தூரம் போடுறதுக்கு நீங்கள் இதை இப்போ சொன்னோம்ல ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது, ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஆன்சரே முடிச்சிடலாம். முதல்ல பார்க்கும்போது தான் இவ்வளோ டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே நம்ம இந்த மாடல் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நடத்திருக்கோம் பாருங்க, LCM HCFல. நான் அந்த வீடியோஸ் கீழே தரேன், அந்த லிங்க் எல்லாம். நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் திரும்ப சொல்ல போனால் அதில் நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இங்கே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சேம் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களாமா? ஸோ ஓகே, இதோட 20 கேள்விகள் முடியுது. அடுத்த பார்ட்டில் மீதி இருக்கிற கேள்விகளை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.